வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் ஸ்டோரி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஜேன் ஆஸ்டனின் புகழ்பெற்ற இந்த நாவல் மனித உறவுகளில் இருக்கும் கௌரவம், பணம் மற்றும் தவறான புரிதல்களை பற்றி மிக ஆழமாக பேசுகிறது. இதன் விரிவான கதைப்போக்கை இங்கே காணலாம். 18ஆம் நூற்றாண்டின் இங்கிலாந்தில் ஹார்ட்ஃபோர்ட்ஷயர் என்ற ஊரில் பென்னட் குடும்பத்தினர் வசிக்கின்றனர். மிஸ்டர் பென்னட் ஒரு அமைதியான மனிதர். ஆனால் மிசஸ் பென்னட் தன் 5 மகள்களுக்கும் ஜேன், எலிசபெத், மேரி, கிட்டி, லிடியா எப்படியாவது பணக்கார மாப்பிள்ளைகளை தேடி திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு வாழ்பவர். அவர்களின் ஊருக்கு அருகில் இருக்கும் நெதர்ஃபீல்ட் என்ற இடத்திற்கு சார்லஸ் பிங்லி என்ற செல்வந்தர் குடிவருவதுதான் கதையின் தொடக்கம். பிங்லி மிகவும் கனிவானவர். அவர் வந்தவுடன் நடந்த ஒரு நடன விருந்தில் மூத்த மகள் ஜேனுக்கும் அவருக்கும் பார்த்தவுடனேயே காதல் மலர்கிறது. ஆனால் பிங்லியின் நண்பரான ஃபிட்ஸ்வில்லியம் டார்சி அந்த விருந்தில் மிகவும் கர்வமாக நடந்து கொள்கிறார். எலிசபெத்தை பற்றி அவள் ஓரளவுக்கு அழகானவள்தான், ஆனால் என் மனதை கவரும் அளவுக்கு இல்லை என்று அலட்சியமாக பேசியதை எலிசபெத் கேட்டுவிடுகிறாள். இதனால் டார்சி ஒரு திமிர் பிடித்தவர் என்ற எண்ணம் எலிசபெத்தின் மனதில் ஆழமாக பதிகிறது. இதற்கிடையில் மிஸ்டர் காலின்ஸ் என்ற உறவினர் பென்னட் வீட்டிற்கு வருகிறார். பென்னட்டிற்கு ஆண் வாரிசு இல்லாததால் சட்டப்படி அவர்தான் சொத்துக்களுக்கு அடுத்த வாரிசு. அவர் எலிசபெத்தை திருமணம் செய்ய தூதுவிடுகிறார். ஆனால் சுயமரியாதை மிக்க எலிசபெத் காதல் இல்லாத திருமணத்தை விரும்பாமல் அவரை மறுத்துவிடுகிறாள். இதனால் ஆத்திரமடைந்த காலின்ஸ் எலிசபெத்தின் தோழி சார்லோட்டை திருமணம் செய்து கொள்கிறார். இதே காலகட்டத்தில் ஜார்ஜ் விக்காம் என்ற இராணுவ அதிகாரி எலிசபெத்திடம் நெருக்கமாகிறான். டார்சி தன்னை அநியாயமாக நடத்தியதாக அவன் பொய் சொல்ல எலிசபெத் டார்சியை இன்னும் அதிகமாக வெறுக்கத் தொடங்குகிறாள். திடீரென பிங்லி எவ்வித முன்னறிவிப்புமின்றி லண்டனுக்கு சென்றுவிடுகிறார். இதனால் ஜேன் உடைந்து போகிறாள். பிங்லியின் சகோதரிகளும் டார்சியும் சேர்ந்துதான் ஜேனின் காதலை தடுத்தனர் என்பது எலிசபெத்திற்கு தெரியவருகிறது. காலம் உருண்டோட எலிசபெத் ஒரு பயணத்தின் போது மீண்டும் டார்சியை சந்திக்கிறாள். அங்கு வியப்பளிக்கும் விதமாக டார்சி எலிசபெத்திடம் தன் காதலை சொல்லி அவளை திருமணம் செய்து கொள்ள கேட்கிறான். ஆனால் அவர் ஜேனின் மகிழ்ச்சியை கெடுத்தார் என்பதையும் விக்காமுக்கு துரோகம் செய்தார் என்பதையும் சுட்டிக்காட்டி எலிசபெத் அவரை மிக கடுமையாக பேசித் தள்ளுபடி செய்கிறாள். மறுநாள் டார்சி ஒரு நீண்ட கடிதத்தை எலிசபெத்திடம் தருகிறார். அதில் விக்காம் ஒரு சூதாடி என்றும் அவன் டார்சியின் தங்கையையே ஏமாற்ற முயன்றவன் என்றும் உண்மையை விளக்குகிறார். மேலும் ஜேன் பிங்லியை உண்மையாக காதலிக்கவில்லை என்று தவறாக நினைத்தேதான் அந்த திருமணத்தை தடுத்ததாக கூறுகிறார். இந்த கடிதம் எலிசபெத்தின் கண்களை திறக்கிறது. தன் முன்முடிவுகளால் பிரெஜுடிஸ் ஒரு நல்லவரை தவறாக எடை போட்டுவிட்டதை அவள் உணர்கிறாள். சிறிது காலம் கழித்து எலிசபெத் தன் உறவினர்களுடன் டார்சியின் சொந்த ஊரான பெம்பர்லிக்கு செல்கிறாள். அங்கிருக்கும் பணியாளர்கள் டார்சியின் பெருந்தன்மையை புகழக் கேட்டு அவள் வியக்கிறாள். எதிர்பாராத விதமாக அங்கு டார்சியை சந்திக்கும்போது அவர் பழைய கர்வத்தை விட்டுவிட்டு மிகவும் பணிவாகவும் அன்பாகவும் நடக்கிறார். எலிசபெத் அவர் மீது காதல் கொள்ளத் தொடங்கும் வேளையில் அவளது தங்கை லிடியா விக்காமுடன் ஓடிப்போன செய்தி வருகிறது. இது அந்த காலத்தில் ஒரு குடும்பத்திற்கே பெரிய அவமானம். இந்த இக்கட்டான நிலையில் டார்சி ரகசியமாக செயல்படுகிறார். அவர் விக்காமை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு பெருந்தொகை கொடுத்து லிடியாவை திருமணம் செய்ய வைக்கிறார். இந்த பெரும் உதவியை அவர் செய்ததை எலிசபெத் தற்செயலாக அறிகிறாள். தன் குடும்பத்தை காப்பாற்றிய டார்சியின் அன்பு அவளை நெகிழ வைக்கிறது. இறுதியில் பிங்லி மீண்டும் வந்து ஜேனிடம் மன்னிப்பு கேட்டு அவளை திருமணம் செய்கிறார். டார்சியும் மீண்டும் எலிசபெத்திடம் தன் காதலை சொல்ல இம்முறை அவள் மகிழ்ச்சியுடன் சம்மதிக்கிறாள். இருவரின் கர்வமும் ப்ரைட், தவறான முன்முடிவுகளும் பிரெஜுடிஸ் கலைந்து கதை ஒரு இனிமையான முடிவை எட்டுகிறது.